வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷனால் டிஎன்பிசி தேர்வுகளில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பல முறை சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து உள்ள நிறுவனம், அதாவது கான்ஸ்டியூஷன் படி, அதில் எலெக்ஷன் கமிஷனும் அப்படி தான். அதனால் இது வந்து பாதிப்பு நேரடியாக இருக்காது. எக்ஸாம் தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் இருக்காது. ஜென்ரலாகவே தள்ளி தள்ளி தான் வைப்பாங்க, அது வேறு விஷயம். பட் எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, டீச்சர்ஸ் எலெக்ஷன் பணியில் முக்கிய பங்காற்றுவாங்க. வருவாய்த்துறையும் டீச்சர்ஸும் வந்து எலெக்ஷன் பணியில் முக்கிய பங்காற்றுறதால எக்ஸாம்ஸ் புதுசாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, சென்டர்ஸ் கிடைக்காது, ஸ்கூல்ஸ் கிடைக்கணும். அப்போ அந்த விஷயத்துக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் டிஎன்பிசி ஏற்கனவே கணக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூன் 9 தான் குரூப் 4 வச்சுருக்காங்க. ஜூன் 1 வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது. அது தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 எலெக்ஷன் டே முடிஞ்சாலும் அந்த தேர்தல் நடத்தை விதிகள், பெட்டிகளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஜூன் 4 வரைக்கும் நடக்கும். ஜூன் 1 7வது கட்ட எலெக்ஷன், ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கட்டம் நடக்குது. ஜூன் 1 வரைக்கும் நடந்து அடுத்தது ஜூன் 4 ரிசல்ட் வரைக்குமே அதை பாதுகாப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஜூன் 9 குரூப் 4 வச்சுருக்காங்க. சரி, குரூப் 2A ரிசல்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, புரியுது. எல்லாமே ரொம்ப மார்க்ஸாவது வெளியிடலாம். ஆக்சுவலாக மார்க்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சது தான், கரெக்ட் பண்ணி தான் ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு போட்டாங்க. நம்ம ட்ரெண்ட் பண்ண முயற்சி செய்வோம். V1 குரூப் 2A ரிசல்ட்டுன்னு திங்கக்கிழமை அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு பெரிய பெரிய டீம் சேர்ந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் மார்ச் எண்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க. நமக்கு வர வாரத்திலேயாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கவுன்சிலிங் டிலே ஆனாலும் மார்க்ஸை போட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் அப்டேட் பெருசாக இல்லை, மார்ச் எண்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் இந்த வாரத்தில் வருன்றது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ப்போம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.